கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவரும் கெட்டு போவது நம்முடைய அருமை இரட்சகருக்கு விருப்பமே இல்லை. எல்லாரும் தேவனை அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கடைசி மனிதன் வரைக்கும் கல்வாரியை காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரலோக பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவரும் நாசமாக கெட்டு அவலட்சணமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. சாத்தான் விரும்புவான் மனிதனை கெடுக்கணும், மனிதனை அழிக்கணும். இயேசு கிறிஸ்து மனிதனை கெடுக்க வரவில்லை, அழிக்க வரவில்லை, மனிதனை வாழ வைக்க வந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஒருவேளை ரட்சிக்கப்படாத நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக நாம் மன்றாடி கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உங்கள் விருப்பமே தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. சத்தியத்தை அறியாத மக்கள் நிச்சயமாய் சத்தியத்தை அறிவார்கள். அதற்காக அந்தரங்கத்திலே நாம் அழுது புலம்புகிறோம் அல்லவா? அதற்கு தேவன் நிச்சயமாய் பதில் தருவார். கலங்காதிருங்கள். உங்கள் குடும்பம் கர்த்தரை சேவிக்கும். உங்கள் குடும்பம் பரலோக பட்டணத்திலே நித்திய காலமாய் வாழும். ஆமென். நீங்கள் யார் யாருக்காக மன்றாடுகிறீர்களோ அவர்கள் பரலோகத்திலே சேர்க்கப்படுவார்கள். கலங்காதிருங்கள். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை நேரத்திலும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர். நாங்களும் விரும்புகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர் அப்பா. எழுப்புதலை உம்முடைய பிள்ளைகள் மேல பரவ விட்டுக் கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆத்தும பாரம் உருவாகுவதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.